மசாலா டூத் பிக் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இதை இப்படி பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம கார்னை வச்சு பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இப்போது இந்த டூத் பிக்கை வச்சு நம்ம இப்போ இன்சைட் பண்ண போகிறோம். நம்ம பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். மிச்சதை இதில் நம்ம இன்சைட் பண்ண போகிறோம். போல் குத்திக்கணும். இப்போ இதில் நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இதையும் 1 மணி நேரம் பிக் இருக்கிற கார்னை பத்திரமா எடுத்துகிட்டு போய் அந்த சுடு தண்ணியில் போட்டுடலாம். 1 by 1 போடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இதுலேயும் போட்டதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா டூத் பிக் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இதை இப்படி பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. கார்ன் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் தான் வேகணும், அதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க. ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிட்ட பாவு பஜ்ஜி மசாலா இருக்குது, அதனால் அதுவும் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் காரம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாவு பஜ்ஜி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் கலந்த கலவை வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்து தூவிக்கலாம். சாரமான கிரிப்ஸியான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.